அனைவருக்கும் உலக சுற்றுப்புற சூழல் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி என்விரான்மெண்டல் டே. இப்போ இந்த வருஷம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இதுக்கு வந்து நமக்கு இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட்ஸ் ஃபார் அவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தீம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம வந்து சுற்றுப்புற சூழலை நன்றாக வைத்து கொண்டால் நம்ம வந்து மருந்து இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பது தான் வந்து அந்த தீமோட இது நமக்கு கருத்து. இது அனைவருக்கும் தெரிந்ததே. பட் எந்த அளவுக்கு நம்ம வந்து சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதாவது இப்போ வந்து மெயினாக மேஜர் இஷ்யூஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன், அப்புறம் வந்து சாயில் பொல்யூஷன், அப்புறம் வாட்டர் பொல்யூஷன். இதில் வந்து சாயில் பொல்யூஷன் வந்து சாலிட் வேஸ்ட் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுத்துகிறது. எல்லா சிட்டிலையும் நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல வந்து மலை போல் வந்து குவிந்து கிடக்கிறது. இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் அந்த சைடு குடியிருப்பு பகுதி மக்களுக்கெல்லாம் வந்து சில டிசீசஸ் எல்லாம் வருது, ஸ்மெல் வருது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த சாலிட் வேஸ்ட்டை வந்து இப்போ குறைக்கிறதுக்கு நம்மளை ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்காக நான் தீவிரமாக எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறிகள் வந்து வேஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. இது வந்து ஆக்சுவலாக இயற்கையில் மக்கக்கூடிய வந்து பொருள் இது. இதை வந்து நம்ம ஏன் வந்து குப்பையில் போட்டு அதை போய் நம்ம லோட் பண்ணணும்? இப்போ நீங்கள் பெங்களூர் மாதிரி சிட்டிலெல்லாம் பார்த்தோம்னா வெட் வேஸ்ட் தனியாக வாங்குறாங்க, ட்ரை வேஸ்ட் தனியாக வாங்குறாங்க. அது வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த கிச்சன் வேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கம்போஸ்டர்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குது, அதே போல் நமக்கு டெரக்கோட்டாலையும் கிடைக்குது. இது வந்து நம்ம சூட்டபுளான ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி நம்ம வீட்டில் அங்கே வச்சுட்டோம்னாக்கா நம்ம வந்து இதுக்கு வந்து கோகோ பிட் கொஞ்சம் வேணும், நியூஸ் பேப்பர் வச்சுக்கணும், அப்புறம் காஞ்ச இலைகள் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து அந்த டாப் நம்பர் 1 பாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கோகோ பிட் போட்டுடுறோம். அதுக்கு மேலே வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டை போட்டுட்டு அதை வந்து நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுறோம். இதே மாதிரி டெய்லி போட்டு வரும்போது ஃபில் ஆகும்போது நமக்கு வந்து அந்த இது வந்து ஃபில்லாகிடும். ஃபில்லான பிறகு என்ன பண்ணணும், அதை வந்து 2வது பாட்டுக்கு மாற்றிடணும். 2வது பாட்டு வச்சுட்டு 2வது பாட்டு எடுத்து மேலே வச்சிடணும். அப்புறம் 2வது பாட்டு ஃபுல்லான பிறகு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த 3rd பாட்டில் கீழே கொட்டிட்டோம்னா அது ஒரு 45 டேஸில் வந்து அது மென்யூராக மாறிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை பற்றி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. டீட்டெயிலாக வேணால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பயன்படக்கூடிய உரமாக மாற்றிடலாம். இதை வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க செடிகளுக்கு கொடிகளுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு யாருக்குன்னா கொடுத்துடலாம். சப்போஸ் செடி வைக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட நம்ம வெளியில் போகும்போது மரத்துங்களுக்கு வந்து இந்த மண்ணை வந்து கொட்டிடலாம் அந்த உரத்தை. இதன் மூலயமா வந்து நம்ம வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து கணிசமாக குறைக்க முடியும். சுற்றுப்புற சூழல் நன்றாக இருக்கும். இதை வந்து பண்ணோம்னா இண்டிவிஜுவல்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் தான் இது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருனாலையும் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.